ஹலோ மக்களே! ஸோ இந்த அழகான குழந்தைகளுடைய முகத்தை பாருங்கள், இந்த அழகான சேர் டேபிள்ஸை பாருங்கள். இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சமான புகைப்படங்கள், என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமான புகைப்படங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து வருஷம் வருஷம் பண்ணுவோம். ஆக்சுவலாக எங்களுடைய பர்த்டே, ஆனிவர்சரி, என் குழந்தைங்களுடைய பர்த்டேஸ்க்கு மெயினாக வந்து ரம்ஜான் மந்தில். ஸோ நாங்கள் வந்து எப்பயுமே தேடி போகிற இடங்கள் வந்து குழந்தைகள் இருக்கிற இடம் தான். எதுக்குன்னா எங்களுக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு படிப்பு அப்படின்னா அது இன்னும் ரொம்ப அதிகமாக பிடிக்கும். ஸோ நானும் என் வீட்டுக்காரரும் என் பசங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோட உங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்க போகிறோம். உங்களுக்கான எஜுகேஷனுக்காக நாங்கள் என்னனாலும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எப்பயுமே பேசுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் என் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா பேருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஃப்யூச்சர் கோலே. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை பண்ணுவோம் ஒரு நாள். ஸோ இப்போ வந்து எங்களால் முடிஞ்ச இந்த சின்ன சின்ன பேபி ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுத்து வச்சுட்ருக்கோம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். எவ்வளோ தான் எங்களுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகளோ கவலைகளோ கடனோ இருந்தாலும் இதை வந்து நாங்கள் ஒரு பாட்டாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே எங்கள் கூட ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயமாக வச்சிட்ருக்கோம். ஸோ இந்த வருஷமும் இந்த மாதிரி நாங்கள் ஏதாவது பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் மட்டும் இல்லாமல் இதை பார்க்குறவங்களோ, இந்த மாதிரி நல்ல ஒரு யூடியூபர்ஸோ, இன்ஃப்ளூயன்சர்ஸோ வந்து சாப்பாடு போடுறதோ, இல்லை வந்து ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு காசு கொடுக்குறத விட அதிகமாக உங்கள் மனசுக்கு மன நிம்மதியை கொடுக்க போகிறதும், அதிகமாக அதோடைய பலனளிக்க போகிறதும் நீங்கள் குழந்தைங்களுக்காக பண்ண போகிற கல்வி உதவி தான். ஸோ அந்த மாதிரி இல்லாத குழந்தைங்களுக்கு, இல்லை தேவைப்படுற குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணுறது வந்து அது எந்த லெவலில் ஒரு பெரிய விஷயமாக கொடுக்கும். ஏன்னா இந்த குழந்தைங்க வந்து தானும் ஃப்யூச்சரில் வளர்ந்து தான் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களும் இதை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ யாருக்காவது இந்த மாதிரி தேவையாக இருக்கா, இல்லை யாருக்காவது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் ஆர்கனைசேஷன்ஸ் தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த நடத்தி கொடுத்த என்னுடைய சிஸ்டர் புவனாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் இந்த வீடியோவில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.